காணும் பொங்கல் பண்டிகையொட்டி வண்டலூர் பூங்காவில் மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இது குறித்து நமது செய்தியாளர் மனோகரன் தகரும் தகவலை கேட்கலாம். தாம்பரம் அடுத்த உள்ள அறிஞர் அண்ணா வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பார்வையாளர்கள் சுமார் 5000க்கும் மேற்பட்டோர் இங்கு கூடி வருகிறார்கள். குறிப்பாக இந்த சுற்றுலா தலத்தில், அதாவது வண்டலூர் உயிரியல் பூங்காவில் நுழைவு கட்டணமானது கூடுதலாக இருக்கப்படுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். கிட்ஸுக்கு கூட அந்த பார்க் ஓபன் பண்ணல. ஓபன் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். கிட்ஸ் அங்க விளையாடி இருந்திருப்பாங்க. அவங்களால ரொம்ப தூரம் நடக்கவும் முடியல. ஏன்னா ஒரு அனிமல் ஒரு இடத்துல இன்னொரு அனிமல் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் நடக்க வேண்டியதா இருக்கு. ஒரு ஐஸ்கிரீம் வாங்கினா கூட 50 ருபீஸ் மேலதான் இருக்கு. அதனால கொஞ்சம் அந்த ரேட் எல்லாமே ரொம்ப அதிகமா தான் இருக்கு. யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவு கிடையாது. டீசெண்டா போயிடலாம். நிறைய பெரிய இடமா இருக்குது. ஸோ இந்த கூட்டத்தில் இடிக்கிறது கொள்றது அப்படி எதுவுமே கிடையாது. ஆல் ஃப்ரீனஸா இருக்குது. போலீஸ் பாதுகாப்பும் இருக்குது, செக்யூரிட்டி இருக்குது, என்சிஎன்ஸ் கேடட்லாம் இருக்கிறாங்க. ஸோ நல்ல சேவிங் எல்லாம் பண்றாங்க. இங்க நிறைய பேர்ட்ஸ், பேரட், ஒயிட் பீகாக், அதுக்கப்புறம் காட்டு எருமை, அந்த மாதிரி நிறைய பார்த்தோம். நேரா பாக்குறது புக்கை விட நல்லா இருக்கு. இங்க ஃபர்ஸ்ட் டைம் தான் வரோம். இங்க டிவில பார்த்ததை விட இங்க நேர்ல செம்மையா இருக்கு. நாங்க ஹாப்பியா இருக்கோம், ஜாலியா தான் இருக்கோம். சிங்கம், புலி, மானு, பறவைங்க, கிளி நிறைய பார்த்தோம். நல்லா ஜாலியா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வரேன். இந்த சிங்கம் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இதா இருக்கு. ஆனா ரொம்ப தூரமா இருக்கு. ரொம்ப தூரமா இருக்கு. பார்க்கவே முடியல. எல்லாம் படுத்து தூங்குது. அது கொஞ்சம் கிட்டத்துல வச்சா நல்லா இருக்கும். டிக்கெட் காஸ்ட் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. இப்ப ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்குது. அதனால நாங்களே கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிட்டோம். 200 கேள்விப்பட்டோன்னே நாங்களே ஷாக் ஆயிட்டோம். கொஞ்ச நேரம் ½ hour யோசனை பண்ணிட்டு தான் நாங்க உள்ளே வந்தோம். ஒரு 100 இருக்கலாம். 200 ரொம்ப ஜாஸ்தி தான். ஏன்னா பசங்க நாங்க எல்லாம் வரோம்ல. இதுக்கே நாங்க 1000 ரூபாய் ஆயிடுச்சு உள்ள வரதுக்கு. தற்போது இந்த பேட்டரி வாகனங்கள் சரியாக இயக்கப்படவில்லை, அதே போல் சைக்கிள்கள் இயக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் பார்வையாளர்கள் வைத்திருக்கார்கள். ஆகையால் நிர்வாகம் உடனடியாக இந்த பேட்டரி வாகனம், சைக்கிள் உள்ளிட்டவர்கள் சரி செய்து மக்கள் பயன்பாட்டுக்கு விட வேண்டும் என்பதே இவர்கள் பிரதான கோரிக்கையாக உள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக வண்டலூரிலிருந்து மனோகரன்.